என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பிடிச்ச டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரைவ் வச்சுருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,03,000 இது இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,03,000 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியாவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகுது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 100K வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் டார்கெட் என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 மினிமம் போகும். அதை தாண்டி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்து திரும்பும்னு சொன்னோமோ அந்த ஏரியாவிலேருந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது. ரைட், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி திரும்பிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன். நம்ம எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துன்னு இருக்க அந்த ஆல்ட் சீசன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் போல்டான அனாலிசிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ பட் இருந்தாலும் நான் ஒரு ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டுடே, அதாவது இன்னிலிருந்து நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிட்காயினை பற்றி பார்த்துருவோம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது சப்ளை ஏரியாவில் இருக்குது. சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,06,400லேருந்து 1,03,600. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியாவில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து மேபி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆகலாம், அப்படி இல்லைனா ஒரு கன்சல்டேட்டில் ஆகலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதை பிரேக் ஆகி மேலே போகிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு சப்ளை ஏரியா இருக்குது மேலே. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. 1,10,000லேருந்து 1,15,000. ஓகேங்களா? அங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்கும்ன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போனாலும் ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வரும். ஓகேங்களா? அது எவ்வளோ துளு வரும் என்ன எதுன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பிடிசி பார்த்தினா அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆல்ட் சீசன் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 100K வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன், அதுவும் போயிடுச்சு. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக பிடிசி வந்து புல்லிஷில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம ஆல்ட் சீசனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ட் சீசனில் முக்கியமான பாட்டாக என்ன ஆடப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், டாமினன்ஸ் எனக்கு பியரிஸ்க்கான சைனே கொடுக்கல சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பம்புக்கு சின்னதாக ரிஜெக்ஷன்லாம் வரக்கூடாது, நல்லா ஒரு மேசிவான ஒரு டவுன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டல், இப்போது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டல் விழுந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 6350. ஓகேங்களா? 6350 வந்து டாமினன்ஸ் உடைக்கணும் அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக உடைக்கணும், நல்லா மேசிவாக வந்து உடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6390. ஓகேங்களா? 63-90% இருக்கான். ஸோ இந்த இன்னைக்குள்ளே வந்து டாமினன்ஸ் வந்து 6350 வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு ப்ரெஷர் மார்க்கெட்டில் கீழே வருது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இவன் வந்து ஹை எவ்வளோ தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65%. ஓகேங்களா? 65%லேருந்து 6550 வச்சுக்கோம். ஓகேங்களா? அங்கேருந்து 6390க்கு கிட்டத்தட்ட 2 கேண்டலில் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ 2 கேண்டல் கூட கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 கேண்டல். ஏன்னா இன்றைக்கி நாளே முடியல, நம்மளுக்கு 1.5 கேண்டலில் கீழே வந்துட்டான். ஆனால் அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 6390லேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னேன், பையிங் வீக் ஆகின்னு இருக்குது, ஆனால் செல்லிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தது இதுதான், பையிங் வீக் ஆகுது ஆனால் செல்லிங் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான ரிவர்சல் என்று நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது பையிங் வீக் ஆகுது, செல்லிங் ஸ்ட்ராங் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய அனாலிசிஸ்ங்க, இதை நான் வந்து இதுவாலாம் சொல்லலை, இது என்னோடய அனாலிசிஸ், என்னோடய வியூ. ஓகேங்களா? என்னோட பர்சனல் வியூவில் நான் சொல்லணுன்னா நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கான எவிடன்ஸும் நம்மளுக்கு தெளிவாக கிடச்சிருச்சு.
ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஓகேங்களா. இது எது வைக்க போவோம், ஏன்னா ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஆரம்பம் கிடையாது, அது அந்த சீசனோட முடிவுக்கான ஒரு அறிகுறி ஓகேங்களா. ஏன்னா பர்ஃபெக்டான டைமில் நம்ம வெளியில் வரணும் ஓகேங்களா. பர்ஃபெக்டான டைமில் நம்ம வெளியில் வந்தால் மட்டும் தான் இந்த சீசனோட டோட்டல் ப்ராஃபிட்டை நம்மளால் அழகாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும் ஓகேங்களா. ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆயிடுச்சு, இப்போ தான் நம்மளுக்கு வேட்டையே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னுலாம் கிடையாது, இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகுதுன்னா அந்த சீசனோட புல் மார்க்கெட் முடியறதுக்கான டைம் பக்கத்தில் வருது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டேட்டில் ஏன்னா ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டத்தில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின்லேருந்து ஃபண்ட் எடுத்து ஆல்ட் காயினில் போட்டு ஆல்ட் காயினை பம்ப் பண்ணி விடுவாங்க. ஆல்ட் காயினை பம்ப் பண்ணி விட்ட உடனே இந்த புல் ரன்கான சீசன் எண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோமோ அதிகமாக க்ரியேட் ஆகும். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட்டு ப்ளஸ் வந்து இன்னும் நல்லா போதே க்ரீடி ஓகேங்களா. க்ரீடி வந்து தலைக்கு மேலே ஓடும், க்ரீடி பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரீச் ஆன உடனே இன்னும் மேலே போகும் கூட எக்ஸ்ட்ரீமாக கூட சொல்லறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. சார் நான் சொல்கிறேன், பொதுவாக வந்து பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஒரு புல்லிஷ் ஈவெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பாயிண்டில் கரெக்டான இடத்துல நாம் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி போயிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த புல்லிஷ் டாமினன்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் டாமினன்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து கிராஷ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த புல்லிஷ் வந்து என்னென்னா கிராஷ் ஸ்டார்ட் ஆகுது ரைட். ஓகே, இங்கே வந்து கிராஷ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. அதே மாதிரி இவன் வந்து நல்லா அக்ரெசிவாக கீழே வரும்போது நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரிவர்சல் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்கேப் ஆகிடணும் ஓகேங்களா. ஸோ அந்த பீரியடில் ப்ரோ எனக்கு இன்னும் இந்த காயின் ஏறவே இல்லையா ப்ரோ இந்த காயின் எப்போ ப்ரோ ஏறும், இந்த காயின் ஏறவே இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா தெரியாது ஓகேங்களா. இங்கே டாமினன்ஸ் திரும்பிச்சுன்னா நாம் எஸ்கேப் ஆகிறது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. இந்த டாமினன்ஸ் வந்து இந்த கீழே இந்த கிராஷ் வர்ற வெக்கம் தான் நமக்கான ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே போகுன்றது நம்பிக்கையில் இருக்கலாம். ஒன்ஸ் இவன் கீழே வந்துட்டு இது இப்படி திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அது இன்னமும் மேலே போகுன்றது நம்மளாம் நம்பவே முடியாது ஓகேங்களா. ரொம்ப 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 ரிஸ்கி. இது கீழே வர வைக்க தான் நம்ம எல்லா ஆல்ட் காயின்ஸும் மேலே போகுன்றதை நம்பலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ இது வந்து நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி இது ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி ப்ரைஸ் கீழே வரும்போது எனக்கு ஏதாவது சைன் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓகேங்களா, நான் இதுவாக சொல்கிறேங்க, நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளில வந்துடுவேன். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். என் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க தயவுசெய்து போய் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ரைட். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகணும் ஓகேங்களா. இந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து இங்கேருந்து கிராஷ் ஆனால் எதுவுக்கு வரும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட லைவில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹை எவ்வளோ தூரம் போதுலேருந்து அதுலேருந்து 15% பிளான் பண்ணுங்க அப்படின்ற சொல்லியிருப்பேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% ஹை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஓகேங்களா. மினிமம் பார்த்தீங்கன்னா 50% வைக்கும் இந்த கிராஷ் தொடரும் ஓகேங்களா. 50% கீழே வரும்போது எங்கெங்கே அதாவது 50% அதாவது டாமினன்ஸ் வந்து 50%க்கு கீழே வந்துருச்சுன்னா டாமினன்ஸோட ரிவர்சல் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா இல்லை டாமினன்ஸை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு திரும்பவும் கீழே வரத்துக்கு தடுமாறுதா இல்லைனா வந்து நல்ல ஃப்ளோ கீழே வந்துன்னு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஒன்ஸ் டாமினன்ஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாகி நின்றுச்சுன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடணும் ஓகேங்களா. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா சிம்பிள் 50% கிட்ட வந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுங்க. அதுதான் நான் சொல்கிறது சேஃப் ஓகேங்களா. அது எப்படி இருந்தாலும் புக் பண்ணணுங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணணும், அதாவது 100 கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணணும், 10 கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணணும், 3 கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணணும், வெறும் 1 கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் புக் பண்ணணும், ஈவன் ஒரு சின்ன லாஸில் இருந்தாலும் புக் பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் வந்து அதோட இந்த சீசன் வந்து எண்ட் ஆகும்போது இருக்கிற ரூல் ஓகேங்களா. என்ன ப்ரோ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறேனே ப்ரோ இன்னும் நான் எப்படி ப்ரோ இது எப்படி ப்ரோ மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து இங்கே வர வைக்கதா இது ஆல்ட்டு காயின் நம்ம ஹோல்ட் பண்ணுற ஆல்ட்டு காயினை நம்ம நம்ப முடியும் இது வந்து மேலே போவோம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் இது கீழே ட்ராப் ஆன பிறகு கூட அந்த ஆல்ட்டு காயின் ஏறவே இல்லைன்னா அந்த ஆல்ட்டு காயினில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை வச்சுருக்க அந்த ஆல்ட்டு காயினை நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. சரிங்களா? ஸோ அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வச்சுன்னு இருக்க ஆல்ட்டு காயினை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு பார்த்துக்கணும், கூடவே டாமினன்ஸும் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஆல்ட்டு காயினையும் பார்த்துக்கணும், டாமினன்ஸும் பார்த்துக்கணும், பிடிசியும் பார்த்துக்கணும், இத்தீரியமும் பார்த்துக்கணும். 4மே ஃபாலோ பண்ணணும் இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆகணும், பிடிசி வந்து ஹால்ட் அதாவது என்னென்னா கன்சல்டேஷனில் இருக்கணும், இத்தீரியம் வந்து அக்ரெசிவ் பம்ப் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு இது கீழே வந்ததுக்கான இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன், அதாவது இத்தீரியமும் நல்லா வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இத்தீரியம் ரியாக்ட் ஆகிருக்க ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியா எதோட டிமாண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியோட டிமாண்ட் ஏரியா. ஸோ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரிவர்சலோட ப்ரைஸ் வந்து நல்லாவே போயின்னு இருக்கான். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஏஎம்டி பேட்டர்ன் மாதிரி தான். ஓகேங்களா? அக்குமுலேஷன் வீக்லியில் பார்த்து தெரியுங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அக்குமுலேஷன் கீழே பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் மோடில் ப்ரைஸ் ஏகுறோம், இந்த ஹையை உடச்சி மேலே போகும். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா இந்த $5,000 $8,000 இதுதான் என்னுடைய அல்டிமேட்டு கிடையாது, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது பார்க்கணும். இந்த ஏரியாவுக்கு வரும்போது டாமினன்ஸ் எங்கே இருக்கான்றதை நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இத்தீரியம் வந்து விழும்போது டாமினன்ஸ் விழும்போது இத்தீரியம் வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கணும், சாதாரண புஷ் இல்லைங்க, அக்ரெசிவ் புஷ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த 8,000 உடச்சி 10,000 நோக்கி போகணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்னா டாமினன்ஸ் கீழே விழுறா இல்லைங்களா? ஸோ டாமினன்ஸ் கீழே விழும்போது டாமினன்ஸ் கீழே விழுற வேகத்தை விட இத்தீரியம் மேலே போகிற வேகம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, கிளியர் ப்ரோ, கிறிஸ்டல் கிளியர் ப்ரோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே சிசிடி ராக்ஸ்ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? ரைட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் மேலே ஏறும் போது பிடிசி டாமினன்ஸ் வந்து கீழே இறங்கும் போது இத்தீரியம் வந்து மேலே ஏறணும். ஆனால் பிடிசி டாமினன்ஸ் கீழே இறங்குற வேகத்தை விட இத்தீரியம் வந்து ஏறுற வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த 8,000 உடச்சி 10,000க்கு மேலெலாம் ப்ரைஸு போகும். ஒருவேளை டாமினன்ஸ் இறங்குற வேகத்தை விட இத்தீரியம் ஏறுற வேகம் கம்மியாக இருந்ததுன்னா நான் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5,800 $6,000 $8,000 இந்த இடத்துலையே வந்து மார்க்கெட் நின்றுடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணாதான் நம்ம வந்து தெளிவான ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆக முடியும் மார்க்கெட்லேருந்து. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிட்கான டைம். ஓகேங்களா? எக்ஸிட்னா இப்போ எக்ஸிட் ஆகணும்னு நான் சொல்லலை. ஸோ இந்த ஏரியா அதாவது இந்த ஆல்ட்டு சீசன்றது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த புல்ரன் வந்து எண்டிங்கான டைம். இதை நல்லா மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகணும், இப்படி போவோம் அப்படி போவோம் சொல்லி நிறைய இது வரும். ஓகேங்களா? ஃபோமோ நிறைய க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்த காயினை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள், அழகாக டாமினன்ஸை பாருங்கள், கரெக்டாக ஒரு லெவலுக்கு வந்துருச்சா புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப் ஆகிடுங்க மார்க்கெட்டில். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் போதும்னு புக் பண்ண பிறகு அகெயின் ப்ரைஸ் மேலே போதும், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாமே, இன்னும் இதில் வாங்கலாமே சொல்லிட்டு திரும்ப வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா கிடைச்ச ப்ராஃபிட்டு காணாமல் போயிடும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் மேலே இருக்கிற டைமில் ஏகப்பட்ட ஃபோமோ நடக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மார்க்கெட்டு பக்கம் வராதிங்க, போய் அந்த ப்ராஃபிட்டை வச்சு எதாவது என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக ஏதாவது ஊருக்கு இருக்க போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபார்ம் ஆகிடுக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு இந்த வீக்லி முடியத்துக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நல்ல பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரமும் ஒரு பெரிய பியர் கேண்டல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னா
கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை ஒன்று போட்டு விடுங்க ஓகேங்களா. ஸோ 2 கமெண்ட் போடணும். என்னென்னா ஒன்று வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சது இந்த இத்தீரியமோ டாமினன்ஸும் வச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ அது கிளியராக இருந்ததா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒன்று வந்து கிறிஸ்டல் கிளியர் கமா போட்டு ஐ எம் ஹாப்பி ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரைட் ஓகே. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.